இங்கே உனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு தான் சொல்லாம குழம்பு வெளியே போனீங்களா? ஆமாம். என்ன சாமி? அச்சா அழகு சிரிப்பு பாருங்கடா. அச்சா எப்படி பாருங்க அழகு. இவளை வந்து அடிச்சு திட்டி வீடியோ போட்டா தான் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், காயத்ரிக்கு வந்து கொலுசு வாங்கிக்கிறேன். காயத்ரிக்கு ஒரு கொலுசு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பாருங்கள் கையில் போகிற மாதிரி 2 வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கவரே பிஞ்சு போச்சு. சோப்பில் வச்சுட்டு வந்தாங்களா, பிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி கொலுசு வாங்கியாச்சு. தம்பிக்கு வந்து தண்டை வாங்கியிருக்கேன் கையில் போகிற மாதிரி. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கொலுசு வாங்குறதுக்கே விலை ஊர்பட்ட விலைங்க சாமி. பார்த்தா சின்னதாக தான் தெரியுது. 94 கிராம் இது. வாங்கினா புதுசாக ஃபுல் அமௌண்ட் போட்டு எடுக்கல. காயத்ரி கொலுசு ஆல்ரெடி தேஞ்சு போய் முத்தெல்லாம் கொட்டி போய் அதுக்கு காலையே போடாமல் கழட்டி வச்சுருந்தா. அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏங்க கொலுசு சத்தமே கேட்க மாதிரி கொலுசு எங்கடி அப்படின்னதுக்கு அது பீரோவில் இருக்குதுங்க, அது முத்தெல்லாம் இதாகி போச்சுங்க, அங்கங்கே பிஞ்சு போய் போட முடியல அப்படின்னு சொன்னான். சரி வா கொலுசு மாற்றிக்கலான்னு சொன்னேன். எப்போ 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். இருந்துட்டு அப்போ 300 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு கிராம விலை, இப்போ வேண்டாங்க 100 நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 310 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வெள்ளி செக் பண்ணி பாருங்கள் 365 ரூபாய் ஆகி போச்சுங்க. அது புது கொலுசு கேட்டோம்னா 35,000 சொல்கிறாங்க. 90 கிராம் கொலுசு 35,000 சொல்கிறாங்க. தம்பி இது மட்டுமே 4,000 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். துளியூண்டு தான் இருக்குது, சின்னதாக இருக்குது, 4,000 ரூபா. சரி எடுத்தாச்சு எப்படியோ. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் விலை 365 ரூபாய் ஆகி போச்சு. விலை ஏறிட்டே தான் இருக்க மாட்டேங்குது. இன்னும் நம்ம வெயிட் பண்ணால் 400 ரூபாய்க்கு போயிருக்கு கிராமுன்னு சொல்லிட்டு சரி நாமளே எடுத்து வந்துட்டா. வீடியோவாச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு ஏதோன்னு சர்ப்ரைஸ் கொடுத்து வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி சர்ப்ரைஸாக இந்த கொலுசை கொண்டு போய் கொடுத்து காயத்ரியோட ரியாக்ஷன் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேர்? சொல்வதால் உண்மையில் சேலக்குட்டி இங்கே வேறு எனக்கு தள்ளிடுவேன். நாட்டு இங்கே உனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம். தம்பிக்கு இங்க தம்பிக்குட்டி காப்பு. சந்தோஷம் பாருங்க. சலக்குட்டி நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்காமா? போட்டுடுங்க தம்பிக்கு. மாட்டி விடுறோம்மா. கரெக்டா இருக்குதுன்னு பாரு. கரெக்டா இருக்கு. குத்து மதிப்பா எடுத்து வந்தேன். யோ எதுக்கு? அழகா இருக்குது தங்கத்துக்கு. அப்பா கரெக்டா எடுத்து வந்திருக்காரு. கழட்டணுமாமா? கழட்டு கூட சாமி. கழட்டி கையில வச்சு விளையாடுற காட்டுக்குது. சரி கழட்டி கொடுத்துறேன் உனக்கு. கையில அதான் பிஞ்சு போன விலையில வச்சிருந்தீல, அதையும் எடுத்துட்டு போய் அப்புறம் கொலுசையும் எடுத்துட்டு போயிட்டு இல்லை ஒட்டுமொத்தமாக புதுசாக போட்டு வாங்குற காசே தான் எனக்கு. 365 கிராமா? கிராம் 94 விலை. ஆமாம் விலை நீ குறைய 450 ரூபாய்க்கு ஆகி போயிருக்கிறோம். ஆமாம் நல்லா இருக்குதா? எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு கொலுசு நல்லா இருக்குதா? ஃபோன் இப்படி வந்துட்டே தான். என்ன சாமி? அச்சா அழகு சிரிப்பு பாருங்கடா. அச்சா எப்படி நல்லா இருக்குதா சாமி? வாய் மூடிட்டு பெருக்க முடியாதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, யாராக இருந்தாலும் கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுன்னு சந்தோஷம் பாருங்க. ஃபோன் முக்கியமான ஃபோன் வந்துச்சு. சரி பேசிட்டு
வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த வீடியோ எடுக்கிற கேப்பில் வீடியோவில் தான் சிரிச்சுட்டு சந்தோஷமா பேசிட்டு பாருங்க எப்படி புலம்பிட்டு இருக்கிறா பாருங்க. எப்ப புலம்பிட்டுனா வேற என்ன சொல்றீங்க? நான் கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல. நீங்க வந்து எச்சு காசு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அது யார் போய் வாங்கினாலும் அங்கே நகைக்கடையில் சொல்றத வேலை. நீ வாங்க மட்டும் அப்படி குறைச்சி தந்துருவாங்க. பழைய கொலுசை வந்து கம்மியா எடுத்துருக்காங்க. இப்ப நான் அணி கூட்டிட்டு போய் எடுத்துருந்தேன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் பேசி அது கூட எடுக்கிற அளவு பண்ணிருக்கலாம். நீங்க சொன்னாங்கன்னா மண்டையாட்டிட்டு வந்துருக்கீங்க. 2 பேரும் ஜில்லா கலெக்டர் இவங்க போனே அப்படியே எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு பேச தெரியாது, அதெல்லாம் அண்ணி பேசி குறைப்பாங்க, தெரியாது உங்களுக்கு. சரி, அவர் ரெகுலரா போறான், அந்த கடைக்கு போறான், பேசினா ஒரு 500 1000 கம்மி பண்ணுவாங்க, இல்லை எச்சு பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அதை எடுத்து போறதுக்குள்ளேயே 4 நாள் விளையாடிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள் விளையாட்டு இருக்குது. நான் 310 ரூபா இருக்கும்போதே சொன்னீங்களோ சொன்னீங்க. நகை விலை 365 ரூபா. குறையுமேன்ட்டு நான் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன், கல்வி வச்சிருந்தேன். நீ குறையுமான்ட்டு இருந்தா நீ 450 ரூபாய் தான் போய் நிக்கி. நான் விலை ஏறிட்டே இருக்கு. எவ்வளோ நான் சொல்ல முடியாது. 450 ஆகுது, அல்ல 500 ஆகுது, 1000 ஆகுதாலும் சொல்ல முடியாது. கிராம 1000 ரூபாய் என்ன வந்துடும். அப்போ இப்போ எடுத்துக்கலாம்னு நினைப்பேன். அதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்ததுக்கு நீ சந்தோஷமா ஒரு ஹாப்பியாக இருந்தானா எனக்கு பரவாயில்லப்பா. எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கு. இவளுக்கெல்லாம் எதுக்கு எடுத்து வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்கீங்க. அரைஞ்சு போடுவேன். நான் ஒன்று சொன்னா நீங்க ஒரு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சரி, நீ கொண்டாடுறீங்க. அது எப்படி கீழே போட்டு தம்பி வாங்கினா. சரி கொண்டா. நான் யாருக்கு கொடுக்கணும் கொடுத்துறேன். யாருக்கு கொடுப்பீங்க? நான் யாருக்கும் யாருக்கு கொடுப்பீங்க? கொண்டாந்து கொலுசு எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க. கிடையாது, கொலுசு கிடையாது. ஏன் கிடையாது? இவ்வளவு பயம் இருக்குன்னா கைக்கு வாங்க போல. அம்மா என்ன பைக் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா கணக்கு வைக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தா நாய் குறைக்கு வடிவேல் காமெடி பண்ண மாதிரி. வாங்கிட்டு வந்து கொடுத்தா நாய் குறைக்காம கவிட்டு பேசாம போனேன். வாங்கிட்டு வந்து கொடுத்து வச்சு நீ பேசல நான் கேட்டு சொன்னேன். அப்படியே அரைஞ்சனா அதை நான் தான் உங்க வீட்டு உள்டாதான் கேட்பேன். பொண்டாட்டி கணக்கு 2 3 எவ்வளோ, இந்த 3 1 எவ்வளோ கேட்கும்போது நான் தான் அதை கணக்கு கேட்பேன். நீங்க தான் கேட்குவாங்க. சரிங்களா? பாத்தீங்களா, இவளை வந்து அடிச்சு திட்டி வீடியோ போட்டா தான் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டு. அது கணக்கெடுத்துக்கன்னு இத்தனை நாள் பேசிட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி கேட்காம இருப்பாங்க? நீங்க எங்க போனாலுமே சொல்ற வேலையை கேட்டு எச்சா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் ஒண்ணு பண்றது. எச்சு வேலை சொன்னாங்கன்னா இருந்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. உங்க அம்மாவே எத்தனை தடவை உங்களை பேசிக்கிறாங்க தெரியலையா? இவனுக்கு ஒண்ணுமே தெரியுது காயத்ரி. எத்தனை வேலை சொன்னாலும் பல்ல இழிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். அது இந்த வேலை இந்த பொருள் இந்த கடையில் கேட்டேன்னு இவ்வளவு தான் இருக்கு. ஆனா அங்க போய் எச்சு வேலை கொடுத்துட்டு வருவான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மா பேசுறது கரெக்டா தான் இருக்கு. அதுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குதாம்மா? சரிம்மா. தம்பிக்கு வேணா கரெக்டா அளவா எப்படி செஞ்சு வச்ச மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்க. என்னங்க சும்மா முழிச்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல ஏதாவது சொல்லுங்க. சந்தோஷம் தான் மாமா. நிறைய எனக்கு சந்தோஷம் இல்லடி. ஏன் சந்தோஷம்? எனக்கு ஏன்டா வாங்கிட்டு வந்து இப்போ அரஞ்சனா வைங்க. இப்போ உங்க கேள்வி கேட்டா தப்பா? கேள்வி கேட்க கூடாது. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீ போனாலும் சரி, ஒப்பனை போனாலும் சரி, அவன் கடை என்ன சொல்றாங்க அதுதான் விலை. குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நகைக்கடைக்கு போய் விலை குறைச்சு கேட்டா கொடுப்பாங்களா? இது காய்கறி வியாபாரமா? விலை குறைச்சுன்னா வந்துட்டு நம்ம வச்சிருந்த பொருளை போட்டு தானே வாங்குறோம். அந்த பொருளுக்கு கொஞ்சம் ரொம்பவே குறைச்சிருக்கிறாங்க. அதனால நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு சொல்றியா? அதுக்கு நீங்க போய் கொடுங்க. அப்படியே புது கொலுசு என்ன விலையா வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் தேய்மானா அந்த இதெல்லாம் கழிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இவரே எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாரு. இன்னும் இதுக்கு கழிக்கலீங்க, இன்னும் இதுக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லி இவரே எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாரு. இன்னும் குறைங்க, இன்னும் குறைச்சு கூட போட்டுக்குங்க அப்படின்ட்டு. அப்பா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா? நீ முடி பிடிச்சிருக்கீங்க அதே மாதிரி அவங்க பிடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. முன்னாடி அம்மா தெரியாம பண்ணிட்டேன். பண்ணக்கூடாது. பழகுனா இப்போ நானும் கத்தக்குள்ள பேசக்கூடாது பார்த்து நீங்கள் தேவையில்லை லூஸ் டாக்கில் விட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது?
நான் பட் நீங்கள் தான் சொன்னீங்க வேற யாருக்கும் கொடுக்குறேன்ட்டு. வாயிலே சப்பு 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 சப்புன்னு சாத்தி இருந்திருக்கோம் சொல்லும்போது. முழிக்கிறத பாருங்க ஒன்றும் தெரியாத அப்படியே நம்மளை பேச விட்டுட்டு இருந்துச்சு. ஒன்றும் இல்லைம்மா அதான் சொல்லுங்க. என்ன என்ன அவ்வளவு திமிராகி போச்சா? அடி பின்னி எடுத்துருவேன். எதுக்கு அவ்வளவுதான் மரியாதை. கழுத்து கொண்டு வரீங்க குழந்தை முன்னாடி வேண்டாம் கம்புல இருந்துக்குங்க. ஒன்றும் இல்லை சாமி. சரி உனக்கு ஒரு பையனை கொண்டு போய் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா விட்டுட்டு வந்து அப்புறம் விட்டு வெளுத்து ஒரு வீடியோ போட்டு அங்கே பாரு என்ன என்ன பண்ணுவீங்க? வெளுத்துங்களா? வெளுத்துங்களா? நீயா நான் பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாமா? ஏன் சோபக்கா போகிற நீயா நான் பார்த்துக்கலான்ட்டு கார் தான் போடுவேன். அப்பா பொறுப்பு எடுத்தது